வணக்கம். RBK கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்காய் தக்காளி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 முருங்கைக்காய் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 பெரிய வெங்காயம், 5 மீடியம் சைஸ் தக்காளி சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடுகு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தனியா பொடி, 3/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு நறுக்கி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்துருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம், கறிவேப்பிலையை சேர்த்து கிளறி விட்டுறலாம். நறுக்கி வச்ச வெங்காயம், பூண்டு பற்கள் சேர்த்த பிறகு ஸ்டவ்வை மீடியமில் வச்சு வெங்காயத்தை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பூண்டு பற்கள் வேகிறதுக்கு மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிளறி விட்டுருவோம். தக்காளி, முருங்கைக்காயை சேர்த்து கிளறி விட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடுவோம். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் விட்டுடலாம். நடுநடுவே கிளறி விடணும். முருங்கைக்காய் வெந்துருச்சு. சிம்பிளாக முருங்கைக்காய் தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.